சிவனை லிங்கமாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் நடராஜராகவும் பல வடிவங்களில் வணங்குறோம். இதில் சிவனின் நடராஜர் தோற்றம் நமக்கு பல அழகான விஷயங்களை சொல்லுது, ஒரு உண்மை தத்துவத்தை விளக்குது. இதில் சிலவற்றை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இன்னும் தெரியாத பல ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. நடராஜர்னு சொன்னதுமே நமக்கு நினைவுக்கு வர்றது சிதம்பரம் கோவில் தான் இல்லையா? இங்கே சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தில் இருப்பார். அவரை இங்கே கூத்தன்னு சொல்லுவாங்க. எப்படி அவர் ஆடுற நடனத்துக்கும் இந்த பிரபஞ்சத்தோட படைப்புகளுக்கும் தொடர்பு இருக்கு. அவர் நடராஜர் தோற்றம் எதை குறிக்குது? கையில் இருக்கும் உடுக்கையும் தீயும் எதை குறிக்குது? அவர் காலடியில் இருக்கும் அசுரன் யார்? அது என்ன குறிக்குது? அவர் ஏன் தாமரை பூவில் நிற்கிறாரு? ஒரு கால் கீழையும் ஒரு கால் காத்துலையும் ஏன் இருக்கு? அவரோட கைகள் என்ன குறிக்குது? இப்படி எத்தனையோ கேள்விகள் நமக்குள்ள. இவை மட்டுமல்ல, இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். முழு வீடியோவை பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. நன்றி.